2012லேருந்து கேட்டுன்னு வரோம் அவங்கள பொறுப்பு போடுங்க, பொறுப்பு போடுங்க, பொறுப்பு போடுங்கன்னு. அவர் கடைசியில் ஒரு 2018, 19 முன்னாடி தான் போட்டார். சரிங்களா? இப்போ வந்து பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது. தலைவரால் வந்து அந்த கையெழுத்தெல்லாம் போட முடியாம கை இப்படி ஆகிப்போச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும். அதனால தான் அண்ணி வந்து நாங்களே வந்து பொதுச்செயலாளர் ஆகி இப்போ அவங்க எல்லாத்துக்குமே அவங்க கையெழுத்து போட போகிறாங்க. அதுதான். ஏன்னா அது ஏன் கேட்டேன் அப்படின்னா, சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ கேப்டன் இல்லைங்கிறத தவிர, அவங்க இன்னும் கீழே இறங்கி போயலாம் இல்ல. இன்னும் அவருக்கான செல்வாக்கு, அப்பாக்கான பேர் இருக்க தான் செய்யுது. நீங்க ஏதோ வாழ்க்கை குடுக்குற மாரி இப்படி பேசி, ஏன் அவங்கள இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறீங்கங்கிற மாரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்பா செய்த நன்மைய நாங்க செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. நம்ம கேட்டோமான்றலாம் இன்னும் யாரும் சொல்லல. அது அவங்களா விருப்பப்பட்டு நாங்க படம் பண்ணி தர்றோம் அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை. இது வந்து நீங்க அவங்கட்ட தான் கேட்கணுமே தவிர, நாம இதில போய் வருத்தப்படுறதோ, நாம போய் கேட்டதாலும் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க அவங்களுடைய கருத்தா சொன்னது தான்.